இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தமாலா. இன்று மே மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்திற்குள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொறுப்புகள் தொடர்பில் அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர விளக்கம். நாட்டில் நிலவும் அதிக வெப்பம் காரணமாக நுளம்பு குடம்பிகள் உருவாகும் வீதம் அதிகரித்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. குருநாகல் பொது வைத்தியசாலையின் ஊழியர்களை குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை. நாட்டின் சில பகுதிகளில் பிற்பகல் வேளைகளில் மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குருநாகல் பொது வைத்தியசாலையில் சேவையாற்றும் ஊழியர்களை குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது. ஆளினி பற்றாக்குறை நிலவுகின்றமையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குருநாகல் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் சம்பா அலுத்வீர குறிப்பிட்டுள்ளார். அதிதீவிர அபாய வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள குருநாகல் மாவட்டத்தில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. டெங்கு காய்ச்சலால் பிடிக்கப்பட்ட ராணுவ உத்தியோகத்தர்கள் 50 பேர் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தவிர 136 பேர் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவதாக குருநாகல் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சந்தன கெந்தகமுக குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தற்போது 32 சென்டிகிரேட்டுக்கும் அதிக வெப்பநிலை நிலவுவதால் நாட்டின் பல பகுதிகளில் நுளம்பு குடம்பிகள் விரைவாக உருவாகுவதாக அரச குடம்பிகள் ஆய்வாளர்களின் சங்கத்தின் தலைவர் நஜித் சுமரசேன குறிப்பிட்டுள்ளார். ஏனைய வருடங்களை விட இந்த வருடம் குடம்பிகள் உருவாகின்றமை 10% அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். குறிப்பாக பகல் வேளைகளில் உருவாகும் நுளம்பு குடம்பிகள் மனிதர்களின் ரத்தத்தை அதிகம் உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்டதால் டெங்கு வைரஸ் பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு குடம்பிகள் ஆய்வாளர்களின் சங்கத்தின் தலைவர் நஜித் சுமரசேன சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை அதிக அளவில் டெங்கு காய்ச்சல் பரவியுள்ள பகுதிகளில் நுளம்புகள் பரவும் வகையில் சூழலை வைத்திருப்போருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்களின் சங்க தலைவர் ஒப்புல் ரோஹன குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக டெங்கு நுளம்பு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பிராந்தியத்தை அண்மித்த பகுதியில் ஏற்பட்டிருந்த பாரிய வெளிச்சம் தொடர்பில் இலங்கை கடற்படை சோதனையில் ஈடுபட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கைகளுக்கு 2 படகுகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. குறித்த இடத்தை அண்மிப்பதற்கு பல மணி நேரங்கள் சென்றுள்ளதாகவும் கடற்படை குறிப்பிட்டுள்ளது. பெந்தோட்ட கடற்பிராந்தியத்தில் பாரிய வெளிச்சம் உருவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மின் உற்பத்தி நிலையங்களை அண்மித்த பகுதிகளுக்கு இதுவரை போதுமான அளவு மழை கிடைக்கப்பெறவில்லை என மின்சக்தி மற்றும் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 29% காணப்படுவதாக பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். 10 வருடங்களுக்கு பின்னர் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு அண்மையில் இவ்வாறான வறட்சி நிலவுவதாக பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேரா மேலும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது குறித்த பகுதிகளுக்கு ஓரளவு மழைவீழ்ச்சி கிடைத்த போதிலும் போதுமான மழைவீழ்ச்சி கிடைக்கவில்லை என அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் வெசாக் பண்டிகை காலத்தில் தேவையான அளவு மின்சார விநியோகம் முன்னெடுக்கப்பட்டதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்திலும் மேல் மாகாணத்திலும் மழை கிடைத்த போதிலும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் போதுமான மழை கிடைக்கப்பெறாமையினால் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்குள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொறுப்புகள் தொடர்பில் விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர விளக்கம் அளித்துள்ளார். பண்டவஸ் நுவர பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இவ்வாறான கருத்துக்களை குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நிதாஸ் அபி மேரட்டே ஜாதிக சம்பத் உன்னோடு விருத்தம் ஏகவே ஸ்ரீலங்காவிற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாகிய நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம். இது எங்களின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொள்கை. அது இடதுசாரி மற்றும் ஜனநாயக குணாதிசயங்களில் உருவாக்கப்பட்ட கொள்கை. இதன் காரணமாக எமது கொள்கைகள் குறித்து அமைச்சரவையில் கலந்துரையாடுவதற்கான உரிமை உள்ளது. எங்களுக்கு வெளியில் வந்து கதைப்பதற்கும் உரிமை உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கை மாற்றமடையக்கூடும். இதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சி எடுக்கும் அனைத்து தீர்மானங்களுக்கும் கை உயர்த்துவதற்கும் மின்சார கம்பத்தை போல நிற்பதற்கும் நாங்கள் தயாரில்லை. நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒத்தாசை வழங்குவோர் என நினைக்க வேண்டாம்.
நாங்கள் அவ்வாறானவர்கள் அல்ல. முன்னர் கொள்ளையடிக்கப்பட்டதாக தற்போது பேசுகின்றனர். எனினும் இந்த அரசாங்கத்திற்குள்ளும் அவ்வாறானவர்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறானவர்களை விலக்கி தவறுகளை திருத்தி முன்னோக்கி செல்ல வேண்டுமானால் இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைந்து செல்வோம். எங்களுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் திருடர்கள் இருந்தால் அவர்களை வெளியேற்றுங்கள். ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளும் அவ்வாறானவர்கள் இருந்தால் வெளியேற்றுங்கள். இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கணபதி பிள்ளை சூரியகுமாரன். மேற்கு சப்ரகமுவ தெற்கு மத்திய மாகாண பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இந்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். இலங்கையின் வட பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே சற்று பலமான காற்று வீசும். சில பிரதேசங்களில் 50 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சிக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமான வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களை எமது திணைக்களம் வேண்டிக் கொள்ளுகின்றது. கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் முதல் கொழும்பு காலி ஊடான பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். ஏனைய கடற்பிராந்தியங்களில் சிறிதளவான மழை காணப்படும். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.